மருந்து இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இல்லைன்னா உயிருக்கே ஆபத்து. சீக்கிரம் புறப்படுங்க. என்னங்க? என்ன பண்ணி? எங்க வைத்தியர் என்ன சொன்னாரு? ஒண்ணு சொல்ல பண்ணி ஒரு மருந்து எழுதி கொடுத்துருக்காரு. நான் போய் 1 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டாங்க. போலீஸ்காரங்க உங்களை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நீங்க ஊருக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் வரலாம். எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க என் பக்கத்திலேயே இருங்க. பயப்படாது. எனக்கு எந்த ஆபத்து வராது. என்னைக்கோ போயிருக்க வேண்டிய இந்த உயிரை இன்னி வரைக்கும் காப்பாத்தி வச்சிருக்கிறதே நீதான். அப்படியே அந்த உயிர் உனக்காக போனாலும் அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பண்ணி. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஒரு பொண்ணு பூவும் பொட்டோட செத்து போயிட்டா தான் அவளுக்கு பெருமை. ஆனா பொண்ணுக்கு முன்னால புருஷன் செத்து போயிட்டா அவ வாழ்க்கையே சீர்குறைஞ்சு போயிடுங்க. என்னை விட்டுட்டு நீங்க எங்கேயும் போகாதீங்க. எங்கேயும் போகாதீங்க. பொன்னி, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. தைரியமா நான் சீக்கிரமா வந்துடுறேன். என்னடா கிடைச்சாரா? இல்லைங்க ஜமா, மாயாமா மாட்டிட்டான். எங்க போறான்னு தெரியல ஜமா. ஆமா தாயே, நல்ல வேளை என் உயிரை காப்பாத்தினேன். என் கணவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்காரு. தயவுசெய்து என் கூட வந்து அவரை காப்பாத்துங்க. அம்மா, என் மனைவி ஆபத்தான நிலைமையில் இருக்காமா. இந்த மருந்தை கூட கொடுக்கலன்னா அவ உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுரும். தயவு செஞ்சு வேற யாரையா கூட்டிட்டு போங்கம்மா. சார், உங்க காலை பிடிச்சு கேக்குறேன். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற என் புருஷன் உயிரை காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க. என் காலை விடுங்கம்மா, என்ன போக விடுங்கம்மா. சார், என் உயிரை விட்டுட்டேன்னா உங்க காலை விட்டுடுவேங்க. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவ மாங்கல்யத்தை பறி கொடுக்க விடுவீங்களா? இந்த தங்கச்சியோட மாங்கல்யத்தை காப்பாத்துங்க. என் பூவையும் பொட்டையை அழிச்சிடாதீங்க. என் பூவையும் பொட்டையை அழிச்சிடாதீங்க. ஒரு பொண்ணு பூவும் பொட்டோட செத்து போயிட்டா தான் அவளுக்கு பெருமை. ஆனா பொண்ணுக்கு முன்னால புருஷன் செத்து போயிட்டா அவ வாழ்க்கையே சீர்குறைஞ்சு போயிடுங்க. சார், நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் புருஷ உயிர் போய்கிட்டு இருக்குங்க. சரிம்மா, பாப்போம்.
அத்தா ஏமா நீங்க எங்க வந்தீங்க? இவர் எப்படி இந்த கல்ல மாட்டிக்கிட்டாரு? வீட்டுல மனசு சரியில்லாம குழப்பத்தோட இருந்தாரு. வெளியே போயிட்டு வரலாம் நீங்க வந்து அந்த பாறை மேல நிம்மதி இல்லாம உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ ஒரு பெரிய இலை பாறை மேல வந்து மோதி அடிச்சுது. அப்ப பாறை செறிஞ்சு விழுந்து அதுல இவர் மாட்டிக்கிட்டாருங்க. அப்படியா? ஏமா உங்க 2 பேருக்கும் எப்பமா கல்யாணம் ஆச்சு? கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனா கல்யாணம் ஆன மறு மாசமே யாரோ ஒரு கொலைகாரனை பிடிக்கணும்னு இவரை இந்த ஊருக்கு மாத்திட்டாங்க. நாங்க இங்க வந்து 1 வாரம் தாங்க ஆகுது. அம்மா உங்க கணவருக்கு சரியாயிடுச்சு. நான் வரேன்மா. இந்த உதவியை என் ஆயுள் பூராவும் மறக்க மாட்டேங்க. நான் உன்னை கைது செய்யறேன். அவர் தான் உங்க உயிரை காப்பாத்தினவரு. இவன் தான் நான் கைது செய்ய வேண்டிய கொலைகாரன். சரவணா, என்னை கைது செய்ய நேரம் வரும். பார்த்ததே இல்லைங்க. எப்படியா பார்த்திருக்க முடியும்? மரியாதை வாங்க போறது யாரு? பாக்குறவங்க எல்லாம் கையெடுத்து கும்பிடுற நம்ம ஐயா வாத்தியா. ஆமா, இன்னைக்கு கையெடுத்து கும்பிடுறவங்க நாளைக்கு கோயிலே கட்டு கும்பிடுவான். ஆனா இவங்களை நம்ப முடியாதுங்க. ஆமாமா அம்மா, ஊரு கண்ணு பட்டா ஐயா உடம்புக்கு ஆகாது. மரியாதை வாங்கிட்டு வந்த உடனே ஐயாவுக்கு கிருஷ்ண சுத்தி போட்டுருங்க. எல்லாரும் கோயில்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க. புறப்படுங்க. நம்ம விருந்தாளிகள் எல்லாம் ரெடியா இருக்காங்களா? கூட்டம் கூட்டமா கார்ல வந்து காத்துக்கிட்டு இருக்காங்களே. இத வந்துட்டோம்.
சரண்யேர்பாவம் திப்தேர்பாவம் தேப்தேர்பாவம் ஒன்றியா நாதன்யேர்பாவம் திரிகண்டேர்பாவம் பக்தேர்பாவம் பாவிதேர்பாவம் காட்டு மரியாதை நீ உயிரோட இருக்கிற? ஆமா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த முதல் மரியாதை வேற யாருக்கும் போக முடியாது. இது எங்க பாட்ட சொத்து. இன்ஸ்பெக்டர், நான் என் லட்சியத்தை நிறைவேற்றிட்டேன். இனிமே நீங்க உங்க கடமையை நிறைவேற்றலாம். குமார், குற்றவாளி சமூகத்தை ஏமாத்தலாம், ஆனா சட்டத்தை ஏமாத்த முடியாது. ஏன்னா சமூகம்ங்கிற பயிருக்கு சட்டம் தான் வேலி. கடைசியில குற்றம் சட்டத்துக்கிட்ட சரணடைஞ்சுதான் தீரணும். என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்க போறதுங்கிறதுக்கு அறிகுறியாத்தான் நான் நன்னடத்தைக்காக வாங்கின வெள்ளிக்கோப்பை உங்ககிட்டயே தங்கிருச்சு நினைக்கிறேன். ஆனா என் நண்பன் ஒரு கடமை தவறாத இன்ஸ்பெக்டர் நினைக்கிற போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா, ரொம்பவும் பெருமைப்படுறேன். இன்ஸ்பெக்டர் குற்றவாளிங்கிறதெல்லாம் மறந்துட்டு உன்னுடைய பழைய நண்பனுங்கிற முறையில கேட்கிறேன், இது உனக்கே நல்லா இருக்கா? உனக்கே நல்லா இருக்கா? என்கிட்ட சொல்லாம கூட கல்யாணம் செஞ்சுக்கிட்டியே. ஆமா, கல்யாண சாப்பாடு எப்படா போட போற? குழந்தை ஏதாவது பிறந்திருக்க? குமார்,